பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ இப்போதான் சம்மந்தி ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பிள்ளைங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆமாம் சம்மந்தி, எப்படியோ 2 பேத்துக்கும் கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வச்சோம். அதுவே போதும். அப்புறம் இருக்காதா, இவங்க 2 பேரும் விரும்புவாங்களாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். சரின்னு நம்ம பெரியவங்க எல்லாரும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணால் அதுக்கப்புறமா இல்லை எனக்கு பிடிக்கல, கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். சரி என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தா திரும்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ நிக்கிறா. ஏக்கோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ராதிகா உங்களை செக் பண்ணி பார்த்துருப்பான்னு தோணுது. செக் பண்ணி பார்க்கறாளா? அப்படி நாங்க என்ன பண்ணோம் எங்களை செக் பண்ணி பார்க்க? அது வேற ஒன்றும் இல்லைக்கா. இப்போ நம்ம கடைக்கு போனால் ஒரு துணி எடுத்தா கூட நம்ம எத்தனை துணியை எடுத்து எடுத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சது வாங்குகிறோம். காய்கறி வாங்கினாலும் அப்படி தான், எந்த பொருள் வாங்கினாலும் நல்லா செக் பண்ணி தானே வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அதான் மாமியாரையும் அம்மாவையும் செக் பண்ணி பார்த்துருப்பாளோ என்னமோ. நீ என்ன மல்லிகை சொல்ற? அப்போ உண்மையுமே ராதிகா அப்படிதான் பண்ணாளா? ஏக்கா அவ தான் சொல்றானா அவ பேச்ச நம்பிக்கிட்டு கேக்குறீங்க? நம்ம பிள்ளை அப்படி பண்ணுமா? நிலாவை கூட நம்பிடலாம் லட்சுமி, ஆனா ராதிகாவை நம்பவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு பண்ணாலும் பண்ணியிருப்பா. இங்க பாருங்க, என் முன்னாடிலாம் என் மருமகளை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வரும், நான் சண்டை போடுவேன். ஏக்கா பாத்தியா, மருமகளை சொன்னதும் மாமியாருக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, நாங்கள் உங்கள் மருமகளை ஒன்றுமே சொல்ல மாட்டோம். அட நீங்கள் வேறங்கக்கா, அண்ணி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வேற. ஏக்கோ நல்ல நேரம் வந்துருச்சு, ராதிகாவை ரெடி பண்ணி அமுச்சு விட்டீங்களா? அதெல்லாம் பிரபாவும் காவியாவும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்ப சரி, ராதிகாவுக்கு இன்னைக்கு ஒரே ஜாலி தான் போங்க. இவ ஒருத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னும் எவ்வளோ நேரடி இங்கே நிற்க போற? ராதிகா ஏன்டி இப்படி பண்ணுற? கல்யாணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெஸ்டே இல்லடி எங்களுக்கு, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க விடண்டி. அண்ணி அக்கா நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப பதட்டமாக இருக்கு. அது அப்படி தாண்டி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ போ. இல்லை இல்லை, எனக்கு பதட்டம் இன்னும் அதிகமாகுது, நானும் போக மாட்டேன். இதெல்லாம் லவ் பண்ணும்போது யோசிச்சு பார்க்க வேண்டியதானடி, அப்போல்லாம் எதுவும் தோணலல்ல, அப்புறம் என்ன? லவ் பண்ணும்போதே பதட்டமாகலை, இதுக்கெல்லாமா பதட்டமாகிறது? அப்போ கூட இது மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை, ஆனால் இப்போ பாருங்க ரொம்ப பதட்டமாக இருக்கு, கால்லாம் ரொம்பவே நடுங்குது அண்ணி. சாரி கட்டினதால கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே முறைக்காதீங்க, பயமாக இருக்கு. சரி நான் போகிறேன். ஆனால் என் தம்பி ரொம்ப பாவண்டி. அகரன் ஏன்டா இப்படி பண்ணுற? எதுக்குடா இப்படி எழுதிட்டுருக்க? அம்மா எதுவும் வந்துருவா, அழாத. டே மாப்பிள்ள, ஏன்டா அழுவுற? ஏன் உங்க அத்தை மூஞ்சி பார்த்து உனக்கு பிடிக்கலையே என்ன? டே மச்சான் அமைதியா இரு, அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்ப. அதை கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்கண்ணா, நல்ல காதில் விழுகிற மாதிரி. ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போலாம் வர வர. யாரு? நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேனா? 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? டே உங்க சண்டையில என் பையன் இன்னமும் அழ போறான்டா. மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, உங்க அத்தை மூஞ்சி கொஞ்சம் சுமாரு தான், நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மம்மி வந்துடுவாங்க. சரி ஃபோன் வருதா? என் ஃபோனில் இந்த ரிங்டோன் யார் வச்சது? நான் இந்த ரிங்டோன் வைக்கவே இல்லையே. என்ன மச்சி, ரிங்டோன் எப்படி? செம்மையா மாசா? டே மலை குரங்கே, அப்ப நீ பண்ண வேலையடா இது? வேற யாரு மச்சி பண்ணுவா? அதுக்குன்னு இப்படியேடா ரிங்டோன் வச்சுட்டு போவ? சரி என்ன திடீர்னு ஏன் ஃபோன் எடுத்து ரிங்டோன்லாம் மாற்றி வச்சிருக்க? அது உனக்காக தான் மச்சி. நல்லா இருக்கா இல்லையா? தூ கேவலமாக இருக்கு.
என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் தெரியுமா அந்த பாட்டை தேடி வச்சேன். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. சரி விடு. என் மச்சனுக்காக நான் ஆசாசையாக வச்சேன். ஆனால் என் மச்சனுக்கு தான் பிடிக்கல. பிடிக்கலடா, சத்தியமும் பிடிக்கல. அதெல்லாம் விடு. என்னோட ஃபோன் லாக் உனக்கு எப்படிடா தெரியும்? நீ எப்படிடா எடுத்த? டேய், நான் உன் மச்சான், உன் ஃப்ரெண்டு. எனக்கு எப்படிடா உன்னோட லாக் தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் பழைய கதடி. இப்போலாம் உனக்கு என்னோட லாக் தெரிய வாய்ப்பு இருக்காதே. எப்படிடா கண்டுபிடிச்ச? ஆமாம், ரொம்ப மிகப்பெரிய லாக்கு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். போன டைம் என்ன போட்டிருந்த? 1 போட்டிருந்த. இந்த டைம் என்ன போட்டிருக்க? 0 போட்டிருக்க. அவ்வளோதானே. டேய் விடு மச்சான், இதுக்காகலாம் என்ன புகழாத. புகழலடா, அசிங்க அசிங்கமாக திட்ட போகிறேன். நீ மட்டும் அவனை என் நேரில் இருந்த அவ்வளோதான். பத்தியா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணனே மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்ட. மச்சான்னா மச்சான் தான். நீ எதுக்கோ ஃபோன் பண்ணு, நான் ஃபோனை வைக்கிறேன். டே இருடா. நாளைக்கு அணுவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதால நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் எவ்வளோ ஆசாசியாக இருந்தேன் தெரியுமா? உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு. எது? டே, நான் அதை சொல்லலடா. உனக்கான விஷயத்தெல்லாம் நான் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியாமல் போயிடுச்சு. அதான்டா சொல்கிறேன். ஓ, நீ அதை சொன்னியா? ஆமாம், நீ வேற என்ன நினச்ச? அடேங்கப்பா, நான் எதுவும் சொல்லலை. எனக்கு கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. என் தங்கச்சியை நாளைக்கு சேஃபாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, புரியுதா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மச்சான். ஆனால் நான் சொன்ன விஷயந்தான் மச்சான். உனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மச்சான். அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ரிங்டோனாவது மாற்றி வைக்கலான்ட்டு தான் ரிங்டோனாவது மாற்றி வச்சேன். அடே லூஸு, இதுக்கடா ரிங்டோனை மாற்றின? ஆமாம் மச்சான், அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் ஃபோன் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்டா? சே, யாராவது அப்படி சொல்லுவாங்களாடா? என்னடா நீ? சாரி மச்சான், ஒரு நிமிஷம் உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்டா. பரவாயில்ல விடு மச்சான், நீ தானே. சரி சொல்லு, என்னமோ சொல்ல வந்தியே. மச்சான், ஒரே ஒரு ஹெல்ப்டா. நான் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நானே எடுத்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ நாங்கள் இல்லையா, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. சரிடா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும்டா. மச்சான், டேய் மச்சான், லைனில் இருக்கியாடா? குப்பம் மவனே, ஒழுங்காக ஃபோன் வச்சிரு, இல்லைன்னு வச்சுக்கிய. சரி மச்சான், நீ ஏதோ ஹாப்பி மூடில் இருக்கியாட்டுக்கு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஆனால் என்ன, என்னால் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்க முடியலங்கிற ஃபீலிங்கோட ஃபோனை வைக்கிறேன் மச்சான். ராகுல் ஒன்ன. ஹலோ டேய். நல்ல வேலை ஃபோனை வச்சுட்டான். இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. இவனுக்கு வர வர இருக்குடி உனக்கு. உள்ளவாடி, ஏன் அங்கேயே நிற்கிற? டே அகரா, ஏன்டா அழுதுட்டு இருக்க? அழாதடா, அம்மா இப்போ வந்துருவா. டே மச்சான், எதுக்குடா இவன் அழுதுகிட்டே இருக்கான்? இவன் ஏன் அழுகுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்னென்ன சொல்கிறீங்க? இவன் ஏன் அழுகுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ சொல்லலாம்ல, இவன் அழுகிய நான் நேரம் நிறுத்திருப்பேன். அகரன், ஐயோ பட்டு, எதுக்குடி அழுதுகிட்டே இருக்கிறீங்க? இதோ அம்மா வந்துட்டேன் பாரு. ஒரு வழியாக வந்துட்டேன். ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கான். நானும் ரொம்பவே முயற்சி பண்ணடி, ஆனால் சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறான். இதே மாதிரி தான் அழுதுட்டு இருக்கான். பட்டு, எதுக்கு அழுகுறீங்க? அதான் அம்மா வந்துட்டல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்க? பிரபா, அவன் ஏன் அழுகுறான்னு உன் ஆத்துக்கார்ட்ட கேளு. அவர்கிட்டயா? ஏன்னா இவன் எதுக்கு அழுகுறான்னு அவருக்கு தெரியுமா என்ன? அப்படிதான் அவன் சொன்னான். ஆமாண்டி,
அண்ணன் அப்படிதான் சொன்னுச்சு. இவன் எதுக்கு அழுகுறான்னு அண்ணனுக்கு தெரியுமா? அப்படியா கிரண்? உண்மையாலுமே அகரன் எதுக்கு அழுகுறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓ, அதனால தான் அவன் அழுகிறத இப்படி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஒன்னும் அவன் அழுவுறதால சிரிக்கலடி. அவன் எதுக்காக அழுகுறான்னு எனக்கு தெரியும், அதனால சிரிச்சிட்டு இருக்கேன். அண்ணா, தயவு செஞ்சு அது என்னன்னு தான் சொல்லுங்க. அவன் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். டே மாப்பிள, ஏன் பொண்டாட்டி மூஞ்சி தான் பிடிக்கல, இப்போ உங்கள் அம்மா மூஞ்சும் பிடிக்கலையே என்ன? உங்கள் அம்மா கிட்ட போய் அழுதுகிட்டே இருக்கியேடா. அர்ஜுன், உன் வாய்க்கு கண்டிப்பா நீலா கிட்ட உதவாங்க போற. அது நல்லாவே என் கண் முன்னாடி தெரியுது. இவருக்கு என்னன்னு தெரியலண்ணா. ரொம்ப நாளா என்னை இப்படி தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் இருக்கு. ஆ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். உண்மையை சொன்னால் கோவத்தை பாரு. அர்ஜுன், கடல் எப்பயுமே அமைதியாக இருக்காது. சுனாமி மட்டும் வந்துருச்சு, அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஹே, நாங்கள்லாம் சுனாமி வந்தாலும் ஸ்விம்மிங்கை போட்டு ஜாலியாக உட்காந்து பிரியாணி திம்போண்டி. போவியா? இப்போ நீ அழுகிறியா இல்லை உங்கள் மாமா என்னை கலாச்சதுக்கு சிரிக்கிறியான்னு கூட எனக்கு தெரியல. கண்டிப்பாக அழுகலடி, சிரிக்கிறான் தான். உன்னை நான் கலாய்ச்சதுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு, அதான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கிரண், சொல்லுங்க. இப்படி சிரிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இவன் அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க. டே ஆமாம் மச்சான், ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கான். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. எதுக்கு அழுகுறான்? அண்ணா, எனக்கு இப்போ புரியுது. என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவன் அழுதுகிட்டு தான் வந்தான். நீங்கள் அங்கேருந்து வரும்போதே அவனை அழுதுகிட்டு தான் தூக்கிட்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க கிரண், குழந்தைய அடிச்சிங்களா? ஏய், நான் எதுக்குடி என் பிள்ளைய அடிக்க போறேன்? அப்புறம் எதுக்குடா இவன் அழுதுகிட்டே இருக்கான்? ஏய், அவன் அழுகும் போது அவன் எப்படி அழுகுறான்னு கொஞ்சம் கவனிங்கடா, உங்களுக்கே புரியும். என்னண்ணா சொல்கிறீங்க? இவன் அழுகும்போதே அவன் எதுக்கு அழுகுறான்னு நமக்கு புரியுமா? கிரண், விளையாடாத. நான் ப்ராமிஸா சொல்றேன்டி, அவன் எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியும். அவன் அழுகுறத நீயே கவனி, உனக்கே புரியும். அண்ணா, சத்தியமாக புரியல. தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க. எனக்குமே புரியல. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான் கிரண். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு அழுகுறான்னு சொல்ல. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. டேய் சிரிக்காத, சொல்லு. சரி, சொல்றேன். மச்சான், அவன் எதுக்கு அழுகுறான் தெரியுமா? அதை தானடா இவ்வளோ நேரம் கேட்குறோம். எதுக்கு அழுகுறான்? அவனுக்கு இப்போ மனோ கிட்ட போகணுமா, அதான் அழுதுட்டு இருக்கான். என்ன? டேய் என்னடா சொல்கிற? அவன் மனோ கிட்ட போகணுமா? ஏய் சும்மா போய் சொல்லாத. அவன் எப்படிடா சொல்ல முடியும்? டேய், அவன் அழுவும் போது நீ வேணா பாரு. மாமா கிட்ட போகணும் அப்படின்னு தான் அழுவான். என்ன? ஆனால் எனக்கெல்லாம் அப்படி புரியலையே. எல்லா குழந்தைங்களும் அழுகிற மாதிரி தான் அழுகுறான். கிடையவே கிடையாது. அந்த எல்லா எழுத்துக்கும் மொத எழுத்தை மட்டும் திக்கி 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 சொல்லிட்டு இருப்பான் பாரு. நீங்கள் இப்போ சொன்னதும் ஒரு மாதிரி புரிகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவன் எதுக்கு இப்போ மனோ கிட்ட போகணும்னு சொல்கிறான்? அது ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது சார் கிளம்பி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் கூப்பிட்டதும் இவனை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடிட்டான். அதுலேருந்து அவன்கிட்ட போகணும்னு அழுதுட்டு தான் இருக்கான். அடப்பாவி மச்சான், இதுக்கடா அழுதுட்டு இருக்க? நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டேன்டா. டேய் அகரா, அங்கெல்லாம் போக முடியாதுடா. மாமா நேரம் தூங்கி இருக்கோம். அதனால நீ இந்த மாமா கூட விளையாடுறியா? ஆமாண்டி, மாமா இந்நேரம் தூங்கியிருப்பான் தான். எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? சரிம்மா, நான் அமைதியாகவே இருக்கேன். தங்கம், மாமா கிட்ட போகணுமாடி? பாத்தியா, நான் சொன்னனா? ஆமாம். பிரபா, என்னடி இது? அதாண்டி எனக்கும் தெரியல. இப்போ என்னடி பண்ணுறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவனை அழகாக கூட்டிகிட்டு போய் மனோட்ட கொடுத்துட்டு வாங்க. எது? இவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வரவா? ஏங்க? டேய், ஏண்டா அவன் வாழ்க்கையில ஏண்டா நீ மண்ணை தூக்கி போடுற? இல்லை மச்சான்,
அப்புறம் அவன் அழுதுகிட்டே இருக்கான்ல. அவன் அழுதுகிட்டு இருக்கான் தான், அவனை ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். அதுக்குன்னு அவனை கூட்டிட்டு போய் அங்க விட முடியுமா? என்னடா நீங்க. சரி இரு, அவனுக்கு நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன். அர்ஜுன், அவன்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறடா, சிவனின்னு இரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. கிரண், மனோ பாவம். அதான் ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்னடி பண்ணுறேன்? என் மருமகன் அழுகுறான். அவன் அழுகிறதெல்லாம் பார்த்து என்னாலாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இரு, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அகரன் அங்கே கூட்டிகிட்டு வரட்டா என்னன்னு கேட்குறேன். டேய் மச்சான் வேணாம். அகரன் இருடா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். உனக்கு ஃபோன் வருதுடா. ஃபோன் வருதா? ஒரு நிமிஷம் இரு. டே மனோஜ். ப்ரோ, என்னடா தூங்கிட்டியா என்ன? டேய் உனக்கு நக்கல் தானே? எந்த மாரி இடத்துல இருக்கான், தூங்கிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்குறான் பாரு. பாவம், அவனே இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பதான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்க்கறான். அதையும் ஃபோன் பண்ணி கெடுத்து விடுறான். டேய் உன்னதான்டா, சொல்லு, தூங்கிட்டியா என்ன? ஆமாம் ப்ரோ, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கிட்டேன். டேய் என்னடா, போய் அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே தூங்கிட்டேன்னு சொல்கிற? டேய் நீலாம் என் தம்பியாடா, என் கூட தான் பிறந்தியா என்ன? என்னடா நீ அரை மணி நேரம், ச்சே, அதுக்குள்ளே தூங்கிட்டேங்கிற? அர்ஜுன் பாவுண்டா அவன். ஏன் ப்ரோ, இதை கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இல்லைடா, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலன்னு தான். ஏன் ப்ரோ, இந்த டைமில் தான் தம்பிக்கிட்ட ஹெல்ப் கேட்கணுன்னு தோணுதில்ல? என்னடா பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி அமையுது. அமையும்டா, அமையும், ஏன் அமையாது? என்னடா, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா, அகரன் வேற ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். என்ன, அழுதுகிட்டு இருக்கானா? இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என் கூட தானே இருந்தான், நல்லதான் சிரிச்சு விளாண்டுட்டு இருந்தான். திடீர்னு அழுகுறானா? ஏன், என்னாச்சு? எல்லாம் ஒன்னால தான்டா. நானா? நான் என்ன பண்ணேன்? அப்புறம் நீ பாட்டுக்கு அவனை தூக்கி விளாண்டு ஜாலியாக கொஞ்சிட்டு போயிட்ட. அவனுக்கு அதுக்கு பிடிச்சிருச்சு போல. நீ விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவன் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ கூட அவன் நான் மனோ மாமா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுகுறான். அதான்டா, நான் அவனை கூட்டிகிட்டு வந்து அவங்க விட்டுட்டா. எது? ஐயோ பாவுண்டா அவன், எகிரிட்டான். அதான்டா, அழுதுகிட்டே இருக்கான். ஒரு 2 மணி நேரம் நீ வச்சு விளையாட்டி காட்டு, அழுகு நிறுனோடனே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம். ஏங்க சும்மா இருங்க, நீங்க வேற. கம்முன்னு இருடி நீனு. என்னடா? இது சரிப்பட்டு வராது. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குதா? டே நல்லா கேக்குது, சொல்லு ப்ரோ. கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ. அப்பா, என்னடா இது, ஆளாளுக்கு வச்சு செய்கிறானுங்க. வச்சுட்டான் பத்தியா? ஏங்க இதெல்லாம் தப்புங்க. அடிப்போடி, இன்னமும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பா. பர்றா மச்சான், என்னடா உன் சின்ன மாமா குரலை கேட்டதுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்ட? ஒரு வழியா அகரன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மாப்பிள்ள, சும்மா சொல்லக்கூடாதுடா. தம்மா துண்ட ஆளா இருந்துக்கிட்டு நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. டேய் அவன் ஏன் புள்ளடா. மச்சான், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் புள்ள தான், ஆனா உன்னை விட பயங்கரமா இருக்கான்டா. அவனை விட நீ கொஞ்சம் கம்மி தான். என்ன மச்சான், பதிலே காணோம்? அது ஒன்றும் இல்லை, சாருக்கு ஜெலஸ் ஆகுது. ஏன் மச்சான், அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில் கோயிலுக்கு போகணும், ஞாபகம் இல்லையா? ஆமாண்ணா, அத்தை வேற சொல்லிட்டு போனாங்க, காலையில் வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமாம், சீக்கிரமாக போய் தூங்கலாம், அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்ப முடியும். ஆ சரி பிரபா, அவன் தான் அழுக நிறுத்திட்டான்ல, நீ போய் அவனை தூங்க வை.
சாரை ஒன்று சொன்னதும் அப்படியே கூட்டத்தை கலைச்சி விட்றத பற்றியா? அதெல்லாம் என் மச்சானால மட்டும்தான் முடியும். டேய், சரி விடு மச்சான். சரி சரி, எனக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது, நானும் போய் தூங்குறேன். ஏய், நானே மறந்துட்டேன் பாரு. ரியா எங்கடி? ரியாவா? ரியா சித்தப்பா வச்சுருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவள் தூங்கியிருப்பா. அதனால தான் அவள் சவுண்டே கேட்கல. ஏன் பொண்ணுலாம் சமத்துமா? ஆமாண்டா, அவ ரொம்ப சமத்து. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல தானே நீ இருக்க. மச்சான், மச்சானும் இல்ல நொச்சானும் இல்ல, போங்க போய் தூங்குங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. என்ன பண்ற? நான் என்ன பண்ணுறேன்? ஃபோன் பேசிட்டு இருக்க. கண்ணு சிமிட்டாம என்ன பார்த்துட்டு இருக்க? ஏன் புருஷனை நான் பார்க்குறேன். என்ன யார் கேட்பா? உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. ம். இப்படி மேலே சாஞ்சிட்டு பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதுமா? இல்லை போடா. ராதிகா, இங்கே பாருடி, என்ன திரும்பி பாரு. ம், முடியாது. நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டியா? மாட்டேன். என்னடி, வெக்கப்படுறியா என்ன? இல்லை. ஐயோ ராதிகா, வெக்கப்படுறியா? ஏய், கொஞ்சம் திரும்பி காட்டுடி, நானும் பார்க்குறேன். போடா. ஏய், என்னடி, அநியாயம் பண்ணாதடி. என் பொண்டாட்டி வெக்கப்படுறத நான் பார்க்கறது இல்லையா? திரும்புடி ப்ளீஸ் டி. என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை. ம், முடியாது? முடியாது. அப்படியா? சரி ஓகே. அப்ப இந்த மாமா கைவரிசையை காமிக்க வேண்டியதான். மனு. இங்க பாருடி, என்ன பாரு. என்ன ஓகேவா? ம். இனிக்க இனிக்க பார்ப்பதென்ன, இரண்டு நதிகள் பாய்வதென்ன, பனியில் கடலும் தூங்கியதே. துவைக்க தவிக்க தேடல் என்ன, தவளை நுரையில் ஓடல் என்ன, காற்று மழை சாய்க்கிறதே. சீலந்தி வலையில் வெளிச்சம் போல எனக்குள் பரவுவாய், நகங்கள் வேர்க்கும் இனிய பொழுது சலனம் கூட்டுவாய். கிராமத்து மண் வாசனை தாண்டி. இடம்லாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் பிரபா, சூப்பராக இருக்கு. அதுவும் கோயில் நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குதா, அதுவும் இந்த குளத்து பக்கத்தில். சூப்பராக இருக்கு. இது மாதிரிலாம் எப்பயுமே ஃபீல் பண்ணதில்லடி. ஆமாம், நானுமே இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் ஜாலியாக இருக்கு. ஏனிலா, உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்தீங்களா இங்கே? இல்லை இல்லை, அப்போது என்னன்னு தெரியல, வரல. ஆனால் மாமா என்ன நினச்சாருன்னு தெரியல. இந்த தடவை எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. யார் சொன்னாங்க, இல்லை அவரை நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் இது பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்குல்ல? எனக்கு என்ன தோணுது தெரியுமா, பேசாமல் நம்ம இங்கேயே ஏதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ஜாலியாக இங்கேயே இருக்கலான்னு தோணுதுடி. ஆ, மாமா சொன்னாங்கடி, இங்கே இடம் இருக்கான். அது பழைய வீடு தானா, வீடு கூட லைட்டாக இடிஞ்ச மாதிரி தான் இருக்கான். சரி, இங்கே யாரும் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட்டலையாம், அது அப்படியே இருக்குது. என்னடி சொல்கிற? அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வந்து எப்படி ஸ்டே பண்ணாமல்? அது வந்து மாமாவுக்கு இங்கே தம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்களாட்டுக்கு. ஓ, அப்போ அப்பாவுக்கு தம்பி வேற இருக்காங்களா? இதெல்லாம் சொல்லவே இல்லை. இருக்காங்க தான். மாமா அப்போவே பிஸ்னஸ்க்காக சென்னை வந்துட்டாங்களாம். ஸோ மாமாவும் அப்பாவும் அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. எப்போயாவது ஒரு டைம் கோயிலுக்கு வருவாங்களாம், அப்புறம் ஊருக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு போவாங்களாம். நிலா, நம்ம ஒன்று பண்ணலாமா? சொல்லு. நமக்கு இது மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த ஊர் தான் நம்ம ஊர் அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் தெரியாது. பட் இப்போ தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இடம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்க. அப்போ நம்ம அர்ஜுன்ட்டையும் கிரண்ட்டையும் சொல்லி இங்கே சின்னதாக, அதாவது நம்ம ஃபேமிலி வந்து தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாமா? கட்டிக்கிட்டோம்னா
நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உடனே போகிற மாதிரி சூழ்நிலை இருக்காது. நம்ம வீடுங்கிறதால வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ல. அது நல்லா இருக்கும்ல. ஏய் சூப்பர்டி, எனக்கு கூட தோணல பத்தியா. சரி சரி, வந்த ஐடியாவை அப்படியே அமுக்கக்கூடாது. உடனே நம்ம ஆளுங்கள்ட்ட சொன்னாதான் சக்ஸஸ் ஆகும். வா வா, நம்ம போய் அவங்கக்கிட்ட சொல்லலாம். சரி வா. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கடி போயிருப்பாங்க, இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்குங்க. வா நம்ம போகலாம். சரி வா. இந்த ஊரு பக்கம்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல ராமச்சந்திரா? ஆமாண்டா அண்ணாமலை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து நம்ம அங்கே கிளம்பி போனோம். அப்பப்போ ஒரு தடவை 2 தடவை நம்ம மட்டும் வந்தோம். ஆனால் குடும்பத்தோட இப்போதாண்டா முதல்ல வரோம். பாத்தியா, சொந்த ஊருக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வர மாரி இருக்கு. என்னடா பண்றது, அங்கேயே எல்லா குழப்பையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு எங்கே நமக்கு நேரம் இருக்கு? ஏண்டா, நம்ம எவ்வளவோ அங்கே பில்டிங் கட்டணும், எல்லாத்துக்கும் பிளான் போட்டோம். இப்போ அதே வேலை தான் நம்ம பசங்களும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் பத்தியா, சொந்த ஊரில் நமக்குன்னு சொந்தமாக இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குடிசை கூட போட முடியல. ஆமாண்டா, எனக்கே இப்போதான் ஞாபகம் வருது. நமக்குன்னு இங்கே ஒரு இடம் இருக்குல்ல? ஆமாண்டா, நமக்குன்னு இங்கே ஒரு இடம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் எங்கடா இருக்கு? சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காமிச்சு விடுவோம். அவனுங்களா பார்த்து இந்த இடத்துல ஒரு நல்ல வீடாக கட்டினா இனிமே அடிக்கடி இங்கே வர போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான் அண்ணாமலை. நம்ம எப்போ வந்தாலும் உன்னோட தம்பி வீட்டில் தானே போயிட்டு இருந்துட்டு தங்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு போவோம். இதுக்கப்புறம் குடும்பத்தை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இனிமே அடிக்கடி இங்கே வரணும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு நல்ல வீடாக கட்டி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம அடிக்கடி வர போகிறதுக்கு அங்கே தங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி ஒரு வீடை கட்டிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, பசங்க வரட்டும், நம்ம பேசலாம். சரி அண்ணாமலை. என் தங்கம்மா நீங்க, என் வெள்ளை கட்டிங்களா நீங்க? அப்படியா, நீங்க தங்கம்மா இல்ல வயிற கட்டியா? அகரன், பாப்பாவை பாக்குறியா? பாப்பா சிரிக்கிறத பாக்குறியா? என் சமத்து, பேசுறதுல உனக்கு புரியுதா? பாட்டி பேசுறது புரியுது. இங்க பாத்தியா, அவன்கிட்ட பேசினா இவன் பதில் சொல்றத. மா என்னடி, இவங்க 2 பேரோட அப்பா அம்மா எங்க? அவங்க உங்ககிட்ட இவங்கள கொடுத்துட்டு அவங்க எங்க போயிட்டாங்க? பிள்ளைங்க அந்த பக்கம் ஏதோ சுற்றி பார்க்க போறேன்னு போச்சு. அதனால அவங்க பெத்த பிள்ளைங்கள உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், உன் பிள்ளை எங்கடி? சஸ்திகா குட்டி எங்கடி? அம்மா, அவள் அவங்க அப்பா கூட தானே போனா, நீங்கள் பார்த்தீங்க தானே? பார்த்தேன் தாண்டி. நீ மட்டும் என்ன பண்ணியிருக்க? நீயும் உன் பிள்ளைய உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு இங்கே உட்காந்து தானே இருக்க? அதானே அத்தை. மா என்ன 2 பேரும் மருமலுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? ஏய் அப்பெல்லாம் இல்லடி. அப்புறம் வேற எப்படி? என்னடி தங்கம், என்ன அப்படி பார்க்குற? பெரியம்மா என்ன பேசுகிறான்னு பார்க்குறியா? இந்த உருங்கிறத மட்டும்தாண்டா பண்ணுற. வாய் திறந்து பேச. ஏய் பச்சை பிள்ளை எங்கேருந்துரி பேசுகிறோம்? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆகட்டும் ஆகட்டும், நானும் இவன் எப்படா பேசுவான்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஏன் காவியா? இவனும் அவங்க அப்பா மாரி தானான்னு பார்க்கலான்னு தான் தே. அவன் புள்ள அவனை மாதிரி தானேடி இருக்கும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் கொஞ்சமாவது பிரபா மாதிரி இருக்கட்டுமேன்னு தான். ஏண்டி, ஏன் மரும பிள்ளைக்கு என்னவா? மரும பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் மூளை தான் கம்மியாக இருக்குது, நீ பெற்றதுக்கும் அத்தை பெற்றதுக்கும். அடிங்க, ஏன் பிள்ளைங்களே கிண்டல் பண்ணுறியா நீ? ஆமாம், கிண்டல் பண்ணுறாங்க. அண்ணி. சொல்லு நிலா. பாப்பாவும் தம்பியும் அழாம தான் இருக்காங்க. இல்லை அண்ணி, அதுக்கு இல்லை. நீங்கள் இவங்கள பார்த்தீங்களா? யாரை பார்த்தியா? அதான் அண்ணி, அர்ஜுனையும் கிரணையும் பார்த்தீங்களா? ஓ அவங்களா? இல்லைங்களா, நான் பார்க்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இல்லை, நான் பார்க்கல. மனோவை தான் பார்த்தேன். ஓஹோ அப்படிங்களா, சரிங்க அண்ணி. அம்மாவா? அம்மா வந்துட்டு போகிறாங்களா? அம்மா அப்பாவை தேடிட்டு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. ஆமாண்டா, உடனே உங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்க. வாய் முட்ரி. நான் எதுவும் சொல்லலை சாமி. உன் பிள்ளைங்களையும் எதுவும் சொல்லலை, உன் மருமகளையும் எதுவும் சொல்லலை. என்னடி, இவங்க 2 பேரும் இங்கே தானே இருந்தாங்க?
அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்க? இங்கே தாண்டி எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க. நீ வா, நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். சரி வா. எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரில ரெண்டு பேரும். இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஐயோ போதுமானோ, காலையில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நான் அழகை ரசிக்கிறேன்டி. தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொண்டாட்டி அழகை ரசிச்சாலும் குத்தங்குறீங்க, ரசிக்கலினாலும் குத்தங்குறீங்க. என்ன தாண்டி பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. ராதிகா, எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குடி. என்னது? நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கு. அவங்க வேணாங்க வேணாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியா? எந்த மாதிரி ஹெல்ப்பு? அது தாண்டி தெரியல, ஆனால் யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சரி விடுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடந்தா ஓகே தான். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? என்னது? அர்ஜுன் அத்தாவும் கிரண் அண்ணாவும் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன்தான். இன்னும் அக்கா கண்லேயும் அண்ணி கண்லேயும் படல. பட்டாங்க, அவ்வளோதான். நானும் அதே தான் யோசித்தேன். இன்னும் அவங்க ரெண்டு பேர் கண்ணையும் படலை, பட்டாங்க, அவ்வளோதான். என் அக்காலாம் சும்மாவே விட மாட்டா. அதை விட பிரபாக்கா, அவ்வளோதான். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கைமாதான். நான் பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க. ஏ, அப்படிலாம் கிடையாது. நான் உத்தமன். நான் உனக்கு உத்தமன் புருஷன்டி. அப்பப்பா நம்பிட்டேன். பார்த்தீங்களா, புருஷன் நல்லவனாக இருந்தால் பொண்டாட்டிங்களுக்கு மட்டும் பொறுக்கவே பொறுக்காது. ஆமாம் ஆமாம், பொறுக்காது தான். ஐய, சீப்பாவா? ஆமாண்டா, என்ன பண்ணுவேன்? எது டாவா? ஏய், நான் உன் புருஷன்டி. அதுக்கு இந்த டாங்கிற வேலைலாம் இல்லை. அப்புறம் என்னங்க, வாங்க, மாமா அப்படின்னு கூப்பிடு. ஆமா, இவர் மூஞ்சி கட்டைக்கு என்னங்க வர கூப்பிடணும். அப்போ கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டேன். அப்படியா? சரி சரி, நைட்டு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன், கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியான்னு. டேய், கோவில்ல இருக்கோம். ஆமாண்டி, நம்ம கோவிலில் இருக்கோம். வீட்டுக்கு போய் தான். போடா. இங்கேயும் இல்லையா? எங்கே தான் போனாங்கன்னு தெரியல வேற. ஏய் இல்லை, என்னடி பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு? கோயில்னா பாட்டு சவுண்டு கேட்க தாண்டி இருக்கும். அது சரி, கோவிலில் சாமி பாட்டு தான் கேட்கும். எங்கே இருந்த லவ் பாட்டுலாம் கேட்கும். என்ன லவ் பாட்டா? எனக்கு அப்படி தான் கேட்குது. உனக்கு கேட்கல? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் லைட்டாக கேட்குது. அதானே பார்த்தேன். ஏய் அங்கே பாரு. எங்கடி? தோ அங்கே பாரு, அங்கேருந்து தான் கேட்குது. அது சரி, எங்கே என்ன நடந்தாலும் இவங்க ரொமான்ஸ்க்கு மட்டும் எங்கேயும் குறை இருக்காது. கரெக்டாக சொன்ன பிரபா. சரி சரி, இவங்க கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. வா வா, நம்ம எதுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். அதுவும் கரெக்டு தான். வா வா, நம்ம எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். நீங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்களுமே ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூங்க. நீங்க பார்த்து என்ன அழகா இருக்குன்னு சொன்னதால தாங்க நான் அழகுனே தெரியுது. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. அம்மா, நீங்க இந்த ஊரா? ஆனா உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, நாங்க இந்த ஊர் இல்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்கே தான் சொந்த ஊர். ஆனால் அவங்க அப்போவே சென்னை போய் செட்டில் ஆயிட்டாங்களா, அதனால பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஓ, அப்ப நீங்க சென்னையா? ஆமாம்மா, சென்னை தான். ஆனால் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு வருவோம். ஓ, அப்ப ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்தனா. எங்கங்க வந்தீங்க? வந்தீங்க இல்ல, வந்தனா. ஓ, வந்தனா. ஸோ ஸ்வீட் நேம். தேங்க்ஸ்ங்க. என் பேர் ஊர்மிளா. ஊர்? ஊர் இல்லைங்க, ஊர்மிளா. ஓ, ஊர்மிளா. உங்கள் நேமும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. உங்களோட பேர் என்ன? என் பேர் கிரண், இவன் பேர் அர்ஜுன். நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? பிரதர்ஸ் மாதிரி தான். அப்புறம் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். இன்னொன்று சொல்லப்போனால் இவன் என் மாமா பையன்.
ஆமாங்க, இவன் என் அத்தை பையன். ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமே. ஏய், இவங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா இருக்கு. ஈ, அதானே எங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா இருக்கு. இல்லடி, அப்படி தோணுது, அதான் கேட்டேன். ஏய், அவங்கள பார்த்தாலே தெரியலையா? கல்யாணம் ஆகாத வயசு பசங்கடி. ஆமாங்க, கல்யாணம் ஆகலைங்க, இன்னும் வயசு பசங்க தாங்க. அப்ப கண்டிப்பா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? ஐயோ, லவ்வா? அதெல்லாம் எங்க வீட்ல தெரிஞ்சா அவ்வளோதாங்க. அதனால நாங்க லவ்லாம் பண்ணலங்க. வீட்ல பார்க்குறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போம். ஆனால் நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் இன்னும் எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கலங்க. இனிமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா மச்சான், இவளுங்க எப்படா வந்தாளுங்க? அதாண்டா எனக்கும் தெரியல, எப்போ வந்தாலுங்கன்னு தெரியலையே. மச்சான், இன்னைக்கு நம்ம காலியா? ஃபீஸ்ல பயத்தை காட்டாத, சிரிச்சுக்கிட்டே இரு. எங்கிருந்து இதான் நம்ம சிரிக்கிற கடைசி சிரிப்பா இருக்குமோ? அர்ஜுன், மனசை தளர விடாதடா. நம்ம ஜெயிச்சிருவோம், கவலைப்படாத. ம், ம், வசமா மாட்டிக்கிட்டோம். இதுல எங்கிருந்து? என்ன போல பொழக்க போறாளோ? ஓ, அப்ப நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இன்னும் அமையல. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கண்டிப்பா அமைவாங்க. தேங்க்ஸுங்க. சரிங்க, நீங்க அப்படியே பார்த்து கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க, பார்த்து பத்திரமா. நாங்க அப்படியே கிளம்புறோம். அட இருங்க, எதுக்குங்க அவ்வளோ சீக்கிரம் போறீங்க? என்னங்க நீங்க? இப்ப நான் பஸ் விட்டேன்னா 2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு பஸ்ன்னு சொல்லியும் பரவாயில்ல, நான் வந்து உங்களை டிராப் பண்றேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன கிளம்புறீங்க? மச்சான், கன்ஃபார்ம். நல்லாவே தெரியுதுடா, சும்மா இல்லாம போட்டு கொடுத்துட்டாலுவோ இவ்வளோ வேற. அவ்வளோதான், நம்மளே இவளுங்க முடிச்சு விட்டாளுங்க. கிரண், உண்மையாலுமே உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஏன் இருக்காது? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பிரபா, நீ எப்போ வந்த? ஏண்டா, எப்போ வந்தேன்னு கேட்குறியா இல்லை ஏன் வந்தேன்னு கேட்குறியா? இல்ல, நான் அப்படி சொல்லலையே, நான் அப்படி சொல்லல. ஓவரா பல்ல கட்டாத. ம், ம். என்ன அர்ஜுன், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இன்னும் பொண்ணு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையல அப்படி தானே? நான் வேணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தேடி தரட்டுமா? உனக்கு எதுக்கு கஷ்டம் நிலா, நானே பார்த்துக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டங்கு மட்டுமா சார்? இல்லை, எல்லாமே தான் ஸ்லிப் ஆச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? தெரியலடா. ஹலோ, யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க. என்னடா என்ன? ஒன்றும் இல்லை பிரபா. அப்படி நடிக்காத. ஹலோ, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். பாவம், அவங்க அப்பாவி போல இருக்காங்க. யாருங்க நீங்க? அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. டேய், இவளுங்க வேற. சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவாளுவோ, இவளுங்க வேற சலங்கிய கட்டுன்னு கட்டி விடுறாளோடா. உங்க 2 பேத்துக்கும் எங்க மேல அக்கறை இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த ஊர் பக்கமே வந்தது கிடையாது, தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டிங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? என்ன ஒய்ஃபா? அப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அர்ஜுன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? கிரண், உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? அப்ப இவங்க 2 பேரும் உங்களோட ஒய்ஃபா? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி நிற்கிறவங்க இவன் ஒய்ஃபு, பின்னாடி நிற்கிறவங்க என் ஒய்ஃபு. 2 பேரும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க. ஒரு தடவை ஆச்சே, ஒரு தடவை கூட ஆகலைன்னு சொல்லல. டே ஃப்ராடு. நான் தான். சரிடா, பொண்டாட்டிங்க சரி ஃப்ரீயா இருக்கட்டும்னு நினச்சிட்டு விட்டீங்கன்னு விட்டுறலாம். நீங்கள் 2 பேரும் பெத்த பிள்ளைங்களை கூடமா பார்த்துக்க முடியாது? குழந்தைங்களை பார்த்துக்காம 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரே ஒரு தடவை 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை, பையன் பொண்ணு. பொண்ணு பேரு ரியா, பையன் பேரு ஆகரன். இன்னும் இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்க. அது ஏதோ ஒரு சம்பவத்தால் நடந்ததுங்க, அதெல்லாம் பற்றி பேசலாமா? என்னது? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ச்சே,
நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ பெரிய ஃப்ராடா? வந்தனா நீ வா, பஸ் வரலன்னா என்ன, நம்ம ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டே போலாம், ஊர் பக்கம் தானே. ஆமாண்டி, இது மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி வெளியில இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க போல. நல்ல வேளை நம்மலாம் கிராமத்திலே இருக்கோம். ஆமா ஆமா, வாடி போலாம். போயிட்டாளுங்கடா. ஆமா போயிட்டாளுங்க, தப்பிச்சோம். இல்லை, மாட்டணும். உங்க அண்ணனை சத்து சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். இங்க பாருங்கம்மா தாய் குலங்களே, இங்க நடந்ததெல்லாம் சும்மா ஃபன்னு. ஆமாம், ஜஸ்ட் ஃபன்னு. சும்மா விளாண்டுட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தங்கச்சி மாதிரி. எனக்கு தங்கச்சியே தான், மாதிரிலாம் இல்ல. ஓவரா நடிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஓவரா நடிக்கிறீங்க. உங்களை இங்கே எதுவும் பண்ண மாட்டோம், வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப இருக்கு. பிரபா, நீ வாடா, உன் கையை காலை உடைச்சு மூளையில உட்கார வைக்கிறேன் பாரு. என்ன மச்சான், அவ்வளோதானா? கை கால் இல்லாமல் எப்படி இருக்க போற? நீ வீட்டுக்கு வாடி, உன் தலையவே சீவுறேன். இப்ப ரெண்டு பேரும் வர போறீங்களா இல்ல இங்கே நிக்க போறீங்களா? இல்ல இன்னும் யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட இப்படி வழிஞ்சிட்டு இருக்கலான்னு பாக்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் போய் எப்படி பண்ணுவோம்மா? நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆமாம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். ச்சே, முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன், இப்படி பண்ணிடுச்சிங்க. இவங்க கிட்டலாம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சோம், அவ்வளோதான். நீ வா, நம்ம அத்தை மாமா கிட்டே பேசிக்கலாம். ஆமா நிலா, அதுவும் கரெக்டு, அத்தை மாமா கிட்டே பேசிக்கலாம். இதுங்கெல்லாம் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துதுங்க. மூஞ்சி மவரையும் பாரு, உன் மூஞ்சிக்கு நானே பெருசு, இதில் இன்னொரு பொண்ணு வேற கேட்குதா? நீ பெருசுங்கிறதால தான் இன்னொரு பொண்ணு கேட்குது. என்ன சொன்ன? இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. ரெண்டு பேரும் வாங்க. சரிம்மா, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். நீ வா நிலா, எங்க பின்னாடியே வரணும். எங்கேயாவது கண்ணு அலை பாஞ்சது அவ்வளோதான். கோவிலில் இருக்க குளத்துல தள்ளி விட்டு முக்கி விட்டுருவேன், ஜாக்கிரதை. கவலைப்படாதீங்கம்மா, அந்த அளவுக்குலாம் நாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோம். அவா, என்ன மச்சான் எப்படி ஆயிடுச்சு? விடுடா, இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? அதுவும் கரெக்டு தான். என்ன பார்க்குறீங்க? உங்க எல்லாரோட லைஃப்லயும் இப்படி நடக்கும் தான், அதுவும் கல்யாணம் ஆனவங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். நாங்கள் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? ஸோ இதுக்கப்புறம் எங்கள் பொண்டாட்டிங்க எங்களுக்கு ராட்சசியாவை தான் தெரிவாங்க, நாங்கள் அவங்களுக்கு வில்லனாவை தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் லவ் கிடையாது, வெறும் ஃபைட். ஆனால் அந்த ஃபைட்லேயும் ஒரு லவ் இருக்குங்க. அதனால அந்த ஃபைட்டையும் அந்த லவ்வையும் நாங்க ரெண்டு பேர் போய் என்ஜாய் பண்றோம். பாய். முடிஞ்சா உங்களோட ஃபைட்டையும் லவ்வையும் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பாய். உங்களை நாங்க பின்னாடி வர சொன்னோம். இதோ வந்துட்டோம். உன்னை கூட்டின்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி. சரி விடுடா, கவலைப்படாத, பாத்துக்கலாம். ஆமாம் மனோ, பார்த்துக்கலாம் விடு. இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? ஐயோ இல்லை அண்ணி, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பேசுகிறீங்க. மாம்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய், எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாருடா அப்படி பண்ண சொன்னது? நான் என்ன வேணும்னேவா பண்ணேன்? மனோ, அப்ப இது பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, நீ பயப்படாத. அப்படிதான் நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் உன் ஞாபகமே இருக்காது. அங்கே இருக்கிற பிரச்சனை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதனால விடு, நீ பயப்படாத. அது மட்டும் இல்லாமல் உட்காந்து பேசினா எல்லா விஷயமும் சரியாயிடும். எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் அவங்க லைஃப்பில் என்ன ஆக போகுதோ அது நினச்சாதான் பயமாக இருக்குது.